அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 6 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கவும் வெதர்மேன் அப்டேட் கொடுத்த இந்த செய்தி குறிப்பு தான் இந்த செய்தி குறிப்பு பார்க்க போறோம். ஸோ குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை தரப்போகுது, ஸோ வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுதான், எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக சொல்லியிருக்காங்க தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக பார்க்க போறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அந்த முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்னாடி இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். குறிப்பாக இந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. தமிழக கடலோர பகுதியில் ஒரு இடங்களில் அதிகாலை வேளையிலே லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழ் சுழற்சி நிலவரத்தால இது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ ஏனைய புதுவை அதாவது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ நாளை முதல் 5ஆம் தேதி வரை குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஸோ இதற்கிடையே நாளை முதல் 1ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் அதிகாலை வேளையிலே லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையிலே ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் 33 to 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் 23 to 24 டிகிரி செல்சியம் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்க சொல்லப்படுறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.